சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்கட்சியின் மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், பாஜக தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு குறித்து வாக்குறுதிகள் இடம்பெறாதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்தார். கச்சத்தீவு நாங்கள் அயல் நாடுகளுடைய எங்களுடைய உறவு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ். பிஜேபி கடந்த 2 வார காலத்துக்கு முன்னாடி அதை ஏன் சொன்னோம்? திமுகவினுடைய தலைவர் ஏதோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாலேஜே இல்லாமல் கச்சத்தீவை கொடுத்துட்டுக்கோன்னு பொய் பேசிகிட்டு இருந்தாங்க. இது இவங்களோட பொய், இது அவங்களோட நாடகம் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வச்சோம். ஆனால் கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. அது இன்னொரு நாடு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ நம்முடைய இந்திய மீனவர்களுடைய உரிமையை பாதிக்க விடாமல் எதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை கொண்டு வர போகிறோம். மீனவர்களுக்கான அமைச்சகம் முதல் முறையாக அமைத்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அவர்களுக்கு உதவி செய்து இன்று 2004 14 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள். மீனவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, 14 24 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் என்ன மக்களுக்கு அந்த காப்பாற்றணுமோ, அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கோம். கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி எப்படி அணுகுமுறையுமோ அதை நாங்கள் எப்படி அணுகுவோம். நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் அம்பாசமுத்திரம் வருகை தந்த அவர் காரில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை வந்தடைந்தார். மேடையில் நயினார் நாகேந்திரன் பேசுவதற்காக அழைக்கப்பட்ட போது அவரை பிரதமர் நிறுத்தி ஒரு சில நிமிடம் பேசினார். கூட்டம் முடிந்த பிறகு இதுகுறித்து அவரிடம் கேட்டதற்கு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு டெல்லிக்கு வாருங்கள் என்று மோடி தெரிவித்ததாக கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.